கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஆசீர்வாதமா மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிரயாசம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, எங்களோடு நீர் பேசு ராஜா. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு உம்முடைய வார்த்தை கடந்து வரும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். சங்கீதம் 65:5, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். எல்லாரும் நம்புகிற நம்பிக்கைக்குரிய எங்கள் தெய்வமே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். ஆண்டவர் நீதியுள்ள உத்தரவு அருளுகிற ஒரு ரட்சிப்பின் தேவன். நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு நன்மைகள் பெருகினாலும் எப்பவுமே நம்ம ஆண்டவரை குறித்து நினைக்கணும், அவருடைய ரட்சிப்பு எனக்கு தேவை. ஆமீன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், அதனால் இந்த ரட்சிப்பெல்லாம் நான் யோசிக்கக்கூடாது. நான் ரொம்ப பரிசுத்தமாயிட்டேன், ரொம்ப வல்லமை ஆயிட்டேன், இனிமேல் இந்த ரட்சிப்பை குறித்தெல்லாம் நான் நினைக்கக்கூடாது, நான் இன்னும் மகிமையானதை நான் தேடணும், அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எப்பொழுதுமே தேவனுடைய ரட்சிப்பை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமீன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் ரட்சித்தீர், நீர் அற்புதமானவர். அதே போல் என் வாழ்க்கையிலும் நான் உபத்திரவங்களில் இருந்த பொழுது, போராட்டங்களில் இருந்த பொழுது என்னை நீ ரட்சித்தீர் ஆண்டவரே. எனக்காக நீ செய்த காரியங்கள் பயங்கரமாக இருந்தது. எனக்காக பெரிய காரியங்களை செய்தீர். என்னால் வாழ முடியாது நான் நினச்சேன், ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து என்னை வாழ வைத்திருக்கிறீங்க. நிற்க முடியாதுன்னு நினச்சேன், ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து என்னை நிற்க வைத்திருக்கிறீங்க. நீர் என் ரட்சிப்பின் தேவன். இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே, நீர்தான் என் ரட்சிப்பின் தேவன். ஆமீன். இந்த தேசத்தில் நாம் நிலை நிற்பது ஆண்டவருடைய ரட்சிப்பு, நம்ம ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய ரட்சிப்பு. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிப்பை இழந்துட்டாங்க. எத்தனையோ பேர் ஆசீர்வாதமாய் மாறினாங்க, ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. யோசித்து பாருங்கன்னு. எத்தனையோ பேர் நன்றாய் ஆரம்பித்தார்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நன்றாய் ஆரம்பிச்சிங்களே, இப்படி பாதியில் கெட்டு போய் நிற்கிறீங்களே. எத்தனையோ பேருடைய அபிஷேகம், நல்ல அபிஷேகத்தில் நிரம்பினாங்க, இன்னைக்கு அபிஷேகமே இல்லை, கல் மாதிரி உட்காந்துருக்காங்க. நல்லா ஊழியத்தில் ஈடுபட்டாங்க, இன்னைக்கு ஊழியத்தில் வாஞ்சையே இல்லை, அதை குறித்த ஒரு உணர்வே இல்லை. ஏதோ வாழ்ந்தால் போதும், உலகத்துக்கு மாறிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை இன்னும் கொடுத்திருக்கிறாரே, இன்னும் நமக்கு அந்த ஊழியத்தில் ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறாரே, இன்னும் இந்த புதன்கிழமை ஜெபத்தில் வர வேண்டும் என்கிற ஒரு ஆவலை கொடுத்திருக்கிறாரே. இது நம்முடைய பலனா? சொல்லுங்க, நம்முடைய பலனா? நாமையே மற்றவங்கள மாதிரி மாறிடலை, நாமையே மற்றவங்கள மாதிரி பின்மாற்றம் அடையலை. அப்படியே பின்மாற்றம் அடைந்தாலும் ஏதோ ஒரு வல்லமை நம்மை தேவன் பக்கம் இழுக்குதே, அது ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். நம்ம சோர்ந்து போயிடுறோம், ஜெபிக்க முடியல, எலியாவை போல உட்கார்ந்துடுறோம். ஆனால் ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு ரட்சிப்பின் வல்லமை நம்மை திரும்ப தூக்கி எடுக்குது. ஆகவே தேவ பிள்ளைகள் அந்த ரட்சிப்பின் தெய்வத்தை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. சுவாமி, நான் எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில் நான் ஆண்டவரை தேடவே வழி இல்லை, ஆனாலும் என் ரட்சிப்பின் தேவன் என்னை அவரை ரட்சிப்பில் நடத்துகிறார். தொடர்ந்து ஆலயத்தில், ஊழியத்தில், கலப்பையில் கை வச்சோம். எத்தனை பேர் திரும்பி பார்த்துட்டாங்க? நீயும் பார்த்துருக்கலாமே. சொல்லுங்க, என்ன நீங்களும் திரும்பி போயிருக்கலாமே. எத்தனை பேர் நன்றாய் ஆரம்பித்தீர்களே, நன்றாய் ஓடினீர்களே, இப்போ எங்கேயோ போயிட்டாங்களே. ஸோ நம்முடைய ரட்சிப்பு எவ்வளோ மேன்மையானதுன்னு சில அந்த ரட்சிப்பை குறித்து ரொம்ப கருதுறதில்லை. மிக முக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிப்பு.
அந்த ரட்சிப்போடு கூட இணைந்திருப்பது நல்ல உணர்வுள்ள இருதயம். மனம் திரும்புங்கள், உணர்வுள்ள இருதயம். யாரெல்லாம் ரட்சிப்பை இழப்பார்கள், யாரெல்லாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை விட்டு விலகுவார்கள் என்றால், உணர்வை இழக்கிற இருதயம் உள்ளவர்கள் எந்த நேரம் வேணாலும் பின்மாற்றம் அடைவாங்க. ஆமீன். எந்த நேரம் வேணாலும் பின்மாற்றம் அடைவாங்க. ஒரு மனுஷனுக்கு உணர்வை இழக்கிற ஒரு இருதயம், அப்பா அம்மா செய்த நன்மையை, அப்பா மேலே பாசம் உள்ள ஒரு பிள்ளை அப்பாவை என்ன செய்யாது, அப்பா அம்மாவை கைவிட மாட்டாங்க. அவங்க என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் எப்படியும் அவங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. ஏன்? உணர்வு இருக்கு. அவனுக்கு மனசில் ஒரு உணர்வு இருக்கு. அப்பா நம்மளை வளர்த்தாங்களே, நம்மளை காலேஜில் படிக்க வச்சாங்களே, என்ன நமக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தாங்களே, நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இரவு பகலாக வேலை செய்தாங்களே. அதை உணர்கிறவன் அப்பா அம்மாவை கைவிடவே மாட்டான். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு அந்த உணர்வு இல்லை? ஸோ ரட்சிப்பு என்பது உணர்வுள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அனுபவம். ஐயோ, நம்ம வேலை இல்லாத பொழுது அந்த ஆலயத்தில் போய் செபித்தோம், கர்த்தர் வேலையை கொடுத்தார். திருமணம் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் நமக்கு திருமணத்தை கொடுத்தார். குழந்தை இல்லாத நேரத்தில் குழந்தையை கொடுத்தார். இல்லாட்டா நம்ம எந்த நிலைமையிலிருந்து நம்ம இப்போ வந்திருக்கிறோம், என்ன எந்த தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்பவுமே நம்முடைய ஆரம்பத்தை நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ அந்த ரட்சிப்பினுடைய தேவனுடைய வல்லமை நமக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை நினைவு கூறுங்க. சுவாமி, உடைய ரட்சிப்புக்காய் நன்றி, நீர் என் ரட்சகர், தொடர்ந்து எனக்கு நீ ரட்சிப்பை கொடுப்பீர், தொடர்ந்து என்னை முன்னேற பண்ணுவீர் என்பதை நம்பி தேவனை துதியுங்க. சங்கீதம் 65 வசனம் 5வது வசனம், என் மீறுதல்களை ஆண்டவர் நிவர்த்தியாக்கி அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ என் மீறுதல் என்ன செய்கிறீர், நிவர்த்தி ஆக்குகிறீர். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிற ஒரு தெய்வம். நம்மக்கிட்ட மீறுதல் இருக்கா இல்லையா? இந்த பாக்கெட்டில் இருக்குது, இந்த பாக்கெட்டில் இருக்குது, பின்னாடி பாக்கெட்டில் இருக்குது, இந்த கோட்டு பாக்கெட்லையும் இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற பாக்கெட்லையும் இருக்குது. ஹலோ, பிரைஸ் எல்லாம். அந்த காலத்தில் சொல்லுவாங்கன்னு, ஏதாவது ஒரு குழந்தைக்கு சாப்பாடு இல்லைன்னா அந்த அம்மா என்ன செய்வாங்களா, மடிப்பிச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கம்மா? சரியா? அது சிலர் வேண்டுதலாயும் கூட செய்வாங்க. கடவுளுக்கு என்ன செய்வாங்க, மடிப்பிச்சை வாங்கி கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்குறேன். அப்படி உங்கள் மடியை திறந்தீங்கன்னா அது ஃபுல்லாக என்ன தான் இருக்கும், அக்கிரமம் இருக்கும். சரியா? ஸோ எல்லார்கிட்டையும் அக்கிரமம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை மட்டும் பார்த்துருந்தா நம்ம இந்த வயசு வரைக்கும் வந்திருக்க மாட்டோம். பாஸ்டர், இத்தனை வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களே, நீங்கள் ரொம்ப நல்லவரா? இல்லை, அவர் அக்கிரமத்தை மன்னிக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நம்ம செய்த அக்கிரமத்துக்கு எங்கேயோ ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு செத்து இருக்கணும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீ கொஞ்சம் நஞ்சம் செய்யலை. ஹலோ, யோசித்து பாருங்க, எவ்வளவு அக்கிரமங்கள், அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. இதில் இன்னொரு காரியமும் இருக்குது. நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் நமக்கு செய்கிற அக்கிரமம், நமக்கு விரோதமாக இருக்காங்கல்ல, அவங்க நமக்கு செய்கிற அக்கிரமம் கூட நமக்கு மிஞ்சிடும். இப்போ தாவீதுக்கு விரோதமாய் சவுல் செய்கிற அக்கிரமங்கள், அவனை சாகடிக்கணும். சவுளுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன, தாவீது சாகணும். ஸோ நமக்கு விரோதமாய் கூட சிலர் அப்படி அக்கிரமம் சிந்தை வச்சிருப்பான். இவன் இருக்கக்கூடாது, என்ன, இவன் வாழக்கூடாது, இவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, சிலர் இந்த ஊழியத்தில் இவன் இருக்கக்கூடாது. இப்படி நிறைய அக்கிரமங்கள் நமக்கு விரோதமாக யோசிக்கப்படும், நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும். ஆண்டவர் மட்டும் எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். நம்முடைய மீறுதல்களை ஆண்டவர் நிவர்த்தி ஆக்கலை அப்படின்னா நம்முடைய பாவங்கள் சாபங்கள் சோதோம் கொமாராவுடைய பாவம் சாபத்தை விட அதிகமாயிடும். அந்த அளவுக்கு அதிகமாயிடும். பிரைஸ் தி லார்ட். நம்ம பார்க்க தான் நல்லவங்க,
நல்லா அழகாக பேரன் லவ்லி எல்லாம் போட்டு நல்லா ரொம்ப நல்லா அழகாக அப்படியே தேவதூதன் மாதிரி வந்து நிற்கிறோம். நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்கிற பாவம் பாவம் பாவம், அக்கிரமம் அக்கிரமம், பொய் பொய், பலவிதமான வீணான வார்த்தைகள், அசுத்தங்கள், அசுத்தமான சிந்தனைகள், இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் டெபாசிட் ஆகி ஆகி அது இமயமலை சைஸில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிருபையாய் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு வரும் பொழுது, இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அதை அப்படி கழுவி விடுறாரு. இந்த அக்கிரமத்தை என்ன செய்துட்டேன், மன்னிச்சிட்டேன். அவர் திரும்ப நினைக்கிறதில்லை, நீ செய்த பாவத்தை நினைக்கிறதில்ல, திரும்ப கொண்டு வர்றதில்லை. அப்படி அவர் நம்முடைய அக்கிரமத்தை நிவர்த்தி ஆக்கிறதுனால தான் நம்ம இன்னும் நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம மேலே சாபம் விழுந்திருக்கும், நம்ம மேலே சாபம் விழுந்திருக்கும். ஸோ அதனால தான் ஆலயத்துக்கு வருவது அவ்வளவு நல்லது. நீங்கள் இப்படி இந்த ஜெபத்தை, இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்கல்ல, என்ன நடக்குது? அக்கிரமங்களை தேவன் எடுப்பார். என் பாதத்தில் வந்து என் மகன் உட்கார்ந்து இருக்கிறார். கொஞ்சமாவது ஜெபம் பண்ணுவோம்ல. நான் அந்த ஜெபத்தை பண்ணும் பொழுது, சுவாமி என் மீறுதலை மன்னியும் சொல்லும் பொழுது, கொஞ்சமாவது ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்க தானே. சுவாமி என் மீறுதல், அப்போ அந்த மீறுதல் விலகுது. ஸோ அதனால தான் நம்ம ஆலயத்தில் வந்து அந்த மீறுதல் நீங்கும்படி ஜெபிக்கிறோம், அந்த வேதத்தை வாசிக்கிறோம். வாசிக்கும் பொழுது சில வசனம் நம்முடைய இருதயத்தை தொடுது. தொட்ட உடனே சொல்கிறோம், ஆண்டவரே என்னை மன்னியும், நானும் தப்பு செய்திருக்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை தள்ளிடுறார். ஓ அப்படியா மகளே, ஜெபிக்கிறியா? சரி, உன் மீறுதலை நான் எடுத்துடுறேன், உன் அக்கிரமத்தை நான் எடுத்துடுறேன். ஸோ நம்முடைய மீறுதல்கள் நிவர்த்தி ஆகலை அப்படின்னா அதை போல் ஒரு சாபம் எதுவுமே இல்லை. யாருடைய பாவம் மூடப்படலை, யாருடைய அக்கிரமம் என்ன செய்யலை, மன்னிக்கப்படலை, என்ன அவன் நிலைமை மோசம். மன்னிக்கப்பட்டதானால் நீ பாக்கியவான். பாவம் மன்னிக்கப்பட்டாலே பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை நிவர்த்தி செய்கிறத இந்த நாட்களில் நினைத்து தேவனை துதிக்கணும். சுவாமி என் அக்கிரமத்தை மன்னிச்சிருக்கிறீங்கப்பா. அந்த அக்கிரமத்தை மன்னிக்க இந்த உலகத்தில் வழியே கிடையாது, தெரியுமா? நீ கோடி கோடியாய் பணம் கொடுத்தாலும் அக்கிரமத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. அக்கிரமத்தை நிவர்த்தி செய்ய ஒரே ஒருவர் உண்டு, இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம். இந்த உலகத்தில் மனுஷனுடைய பாவத்தை போக்க வழி இல்லை. அதனால தான் குடும்பங்களில் சாபம், பிசாசின் வல்லமை, கண்ட காரியங்கள் நடக்குது உலகத்து மக்களுக்கு. ஆனால் நம்முடைய அக்கிரமங்களை நிவர்த்தி செய்ய நம்முடைய சின்ன ஜெபம் போதுமானதாக இருக்கு. இயேசுவேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுனால் நம்முடைய மீறுதல்கள் நிவர்த்தி ஆகிறது. இந்த கடைசி நாட்களில், இந்த வருஷம் புது வருஷத்துக்கு போகிறோம். என்ன, தயவு செய்து அக்கிரமங்களிலிருந்து விடுதலை ஆகுங்க. இந்த மீறுதலை நான் செய்ய மாட்டேன், இந்த அக்கிரமத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் திரும்ப செய்யாதபடி பலன் தாரும். என் கண்ணை காத்துக்கொள்வேன், உதடை காத்துக்கொள்வேன், கரங்களை காத்துக்கொள்வேன். ஆண்டவரே எனக்கு அக்கிரமம் வேண்டாம். யார் தலையில் அக்கிரமம் இருக்கோ அவங்க தலை சபிக்கப்பட்ட தலை. ஆமீன். யாருடைய உதடுகள் அக்கிரமம் காணப்படுதோ அந்த உதடுகள் சபிக்கப்பட்ட உதடுகள். யாருடைய கால்கள் அக்கிரமம் செய்ய விரைந்தோடுதோ, யாருடைய கைகள் அக்கிரமம் செய்ய விரைந்தோடுதோ, செயல்படுதோ, அதெல்லாம் சாபம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய மீறுதல்கள் நீக்கப்பட்டதற்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். என்னை கழுவினீரே உம்முடைய இரத்தத்தினால் உமக்கு நன்றி. என் பாவத்தை மன்னித்தீரே உமக்கு நன்றி. எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்தீரே. நமக்கு ஆண்டவர் எவ்வளோ நல்ல இருதயத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமேன் வரல பாருங்க. நல்ல இருதயம் இருக்கா இல்லையா? நல்ல இருதயம் தானே. ஒரு ஹெல்ப் பண்ணுனா ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆமேன். ஆண்டவருடைய ஊழியத்தை முன்னாடி நீங்கள் நிறைய பேர் தசமம் வாங்க தராமல் இருந்தீங்க. உங்களுக்கு நான் சொன்னேன், இது மாதிரி சர்ச்சில் தேவைகள் அதிகம் இருக்குது. இப்போ நிறைய பேர் மனமுகந்து கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. சிலர் கொடுக்க முடியல பாஸ்டர், ஆனாலும் ஒரு சின்னதையாவது கொடுக்குறேன். அப்போ நீங்கள் நல்லவங்க தானே? ஹலோ, நம்ம நல்ல நல்ல ஆட்கள் தானே? ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறீங்க, கை கொடுக்குறீங்க. யாராவது துக்கமாக இருந்தால் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், ஏன் கவலையாக இருக்கிறீங்க அப்படி விசாரிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கரெக்டாமா? என்ன கரெக்டா? சரி. அக்கிரமங்கள் அவர் நிவர்த்தி ஆக்குறதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 65வது அதிகாரம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான
யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபத்தை கேட்கிறவர். ஸோ நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எத்தனை பேருக்கு பர்டிகுலராக தெரியும் இந்த காரியம் எனக்கு வெற்றி அடைந்ததற்கு ஒரு காரணம் உண்டானால் ஜெபந்தான்? அப்படி எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க? நான் சொல்கிறது விளங்குதான்? இந்த காரியம் என் ஜெபத்தினால தான் நடந்துச்சது, என்னுடைய பலத்தினாலேயோ என்னுடைய ஞானத்தினாலேயோ இல்லை. இந்த காரியம் நடக்கணும்னா இது ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் செய்தார். டாக்டர் முடியாதுன்ட்டாரு, ஆனால் அற்புதம் நடந்தது. என்ன? ஜெபந்தான். மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைத்தது. என் குடும்பத்திலேயே ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு ஜெபம், என் ஜெபம் கேட்கப்பட்டது. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். அதுதான் நீங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர். நான் அன்றைக்கே கூட சொன்னேன் உங்களுக்கு. நான் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் அவரை போல் இருக்கிறவங்களே ஆசீர்வச்சிடுவார். ஆமென். நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு பஞ்சம் இல்லை. நீ யாராக இருக்கணும்? நல்லவனாக இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீ ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, இருநாக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நீ நல்லவன் அப்படின்னாலே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீ கொஞ்சம் உண்மை உள்ளவன், உனக்கு என்ன இல்லை, பொய் இல்லை. பொய் சொல்கிற நேரம் வந்தாலும் அப்படியே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுறேன். அப்படியே மாற்றி அப்படியே உன்னுடைய பேச்சு திறமையால் இமயமலையை சென்ட் தாமஸ் மவுண்ட்டாக மாற்றி சென்ட் தாமஸ் மவுண்ட்டை என்ன செய்வேன்? சில ஆட்கள் அப்படியே இருக்கானா, நல்லவன் அப்படியே கெடுத்துருவான், அவனா ஆவானுவான், கெட்டவனை அப்படியே நல்லவன் ஆக்கிடுவான். சரியா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா நீ நல்லா இருக்க மாட்டே. ஹலோ. ஸோ ஆண்டவர் விரும்புகிறதே ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு மனுஷன். ஏதோ எனக்கு இவ்வளோதான் தெரியும், இதுக்கு மேலே எனக்கு தெரியாது, முடிஞ்சிச்சு. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் நீ ஜெபம் பண்ணினா கேட்கப்படுமா? ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் அவர். சும்மா சிம்பிளாக ஜெபம் பண்ணுங்க. சிம்பிளாக, ஆண்டவரே என்னை நல்லவனாக மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, நல்லவனாக மாறிடுவீங்க. ஆமேன். வரமாட்டிருக்கேன் பண்ணாதானே வரும். சரியா? சுவாமி எனக்கு இந்த நாக்கில் நான் இனிமேல் பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க, பொய் பேச மாட்டீங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு சிரித்த முகத்தை தாங்க. இதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் கேட்டிங்களா தான் நல்லது. என்ன முகம்? சிரித்த முகம். அப்படியே ஒரு புன்முறுவல் இருக்கணும் ஒரு முகத்தில். என்ன? அப்படியே ஒரு கலை இருக்கணும். என்ன ஓடணும்? ஒரு கலை ஓடணும் முகத்தில். அது எப்போ பார்த்தாலும் அப்படியே உருன்னு யாரை விழுங்கலாமோ உலகத்தை சுற்றி தெரிந்த பிசாசு மாதிரி முகம் இருக்கக்கூடாது. பிரைஸ் சொல்லலாம். என்ன? கண்ணு ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். இது இப்போ தான் எல்லாரும் கண் எங்கே பார்க்கணும்? ஒருத்தரை பார்த்தா கண்ணு நேராக பார்க்கணும். பாஸ்டரை நேராக பார்க்கணும். பாஸ்டரை பார்க்கும்போது நேராக பார்க்கணும். அப்போது நல்லா இருக்கும். அது கண்ணை பார்த்தா நல்லா. இந்த காக்கா மாதிரி இப்படி சைட்லேயே பார்த்துட்டு போகக்கூடாது. சரியா? இருக்கீங்களா? பிரைஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கேட்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமான இருதயத்தை தாரும். அதெல்லாம் கேட்டால் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பார். ஆண்டவரே எனக்கு நல்ல ஆண்டவரே நீர் நல்லவர், நானும் நல்லவனாக மாறணும். ஆண்டவரே நீர் அன்புள்ளவர், நானும் அன்புள்ளவனாய் மாறணும். ஜெபம் பண்ணி பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் எனக்கு என்ன செய்தாலும் நான் திருப்பி எதுவுமே செய்யக்கூடாது. ஆண்டவரே நான் அவங்கள பற்றி பேசக்கூடாது, அவங்களுக்கு பற்றி பரியாசம் பண்ணக்கூடாது. நான் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. எதற்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண நினைக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண நினைக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. பெரிய காரியத்தை கேளுங்க, கிடைக்கும். ஆமென். கிடைக்கும். சின்சியராக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜெபம், ஒரு பெரிய ஜெபத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும். இப்போ எப்படின்னா, இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்க தெரியுங்களா? வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்க. இப்போ நான் போய் திடீர்னு ஒரு 50 கிலோ தூக்கி பண்ண முடியுமா? முடியாது. நான் என்ன ஆரம்பிக்கணும், நான் தெரியல எனக்கு. நான் 10 கிலோவில் ஆரம்பிக்கணுமா 5 கிலோவில் ஆரம்பிக்கணுமா தெரியல. முதல்ல அதை தூக்கி அப்படி பண்ணி என்ன செய்யணும், அதெல்லாம் பார்த்து
அந்த வயிற்றெல்லாம் நல்லா கட்டி ஏதோ பெல்ட்டெல்லாம் போட்டு அப்படியே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் ஒரு 50 கிலோவோ 60 கிலோவோ தெரியல, அது எனக்கு தேவைப்பட்டால் தூக்குறேன். சரியா? உடனே என்னை தூக்குற மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் அப்படியே நினச்சி அப்படியே கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சரியா? ஸோ ஜெபமும் அப்படி தான். உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த்தை நீ டெவலப் பண்ணணும். உன்னுடைய விசுவாசத்தை டெவலப் பண்ணணும், உன்னுடைய நாலேஜை டெவலப் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். நீ கேட்குற, ஆண்டவரே எனக்கு ஒரு கம்பெனியை தாரும். உனக்கு தொடப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாது. உனக்கு கம்பெனியை தந்து என்னத்தை பண்ண, அங்கே தொடப்பத்தை பெருக்கிட்டு இருப்பியா? அப்போ என்ன செய்யணும், அந்த கம்பெனியை ரன் பண்ண என்னென்ன நாலேஜ் வேணும். கம்ப்யூட்டர் படிக்கணுமா, இல்லாட்டா ஏதாவது அந்த பிஸ்னஸை குறித்து என்ன தெரியணுமா? ஆல்வேஸ் நாலேஜ் உள்ள ஆட்களுக்கு தான் ப்ரேயர் ஒர்க் ஆகும். நாலேஜ் இல்லாத ஆட்களுக்கு பெரிய காரியம் ஒர்க் ஆகாது. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? நெகேமியா கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், பட்டணத்தை கட்டணும். கட்டுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுறாரு பாருங்க. ராஜா கிட்ட அவன் பேசுகிறான் பாருங்க, எனக்கு இந்த மரம் வேணும், இங்கே உப்பு வேணும், இது வேணும், அது வேணும், லெட்டர் வேணும். நாலேஜ். அவன் அந்த இடத்துல போய் சேர்ந்து அலங்கம் கட்டுறதுக்குள்ள ராஜா கிட்ட அவ்வளோ ஞானமாக பேசி எல்லாத்தையும் வாங்கிடுறான். நம்முடைய பிரச்சனை என்ன, ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படலை? உனக்கு நாலேஜ் இல்லை. நீ நாலேஜ் இல்லை, உனக்கு தேவையான நாலேஜ் இல்லாமல் நீ ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்குற. கம்ப்யூட்டர் தாங்க ஆண்டவரே, கம்ப்யூட்டர் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குற. ஆண்டவர் கேட்குற, எதுக்குமா கம்ப்யூட்டரு? தெரியல ஆண்டவரே. எல்லாரும் வச்சுருக்கிறாங்க. அவன் அந்த ஆப்பிள் லேப்டாப் அப்படி திருப்பி வச்சு அப்படி டக்குன்னு பண்ணுறான். எனக்கும் ஆசையாக இருக்குது, சரி பண்ண முடியுமா? அதை சுற்றி பார்ப்போம், எந்த பக்கம் திறக்கிறனே தெரியாது. ஒரு முறை ஒரு ஆள் அப்படி தான் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டாரான். வாங்கி வீட்டில் வச்சுட்ட உடனே ஒன்றுமே வரல. அவன் ஃபோன் பண்ணுறான் அந்த கம்பெனிக்காரனுக்கு, ஐயா நான் கம்ப்யூட்டர் வாங்கினேன், ஒன்றுமே தெரிய மாட்டிருக்கு. அவன் என்ன சொல்கிறான், நீ அந்த பட்டன் அழுதி, இந்த பட்டன்லாம் எனக்கு தெரியாது. சரி, அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரான். முதல்ல இந்த கம்ப்யூட்டரை அந்த சுவிட்ச் இதில் போர்டில் போட்டு ஆன் பண்ணியா? ஐயோ பண்ணவே இல்லையே சார். சரி, ஸோ அவனுக்கு கம்ப்யூட்டர் இருந்தால் என்ன பிரயோஜனம்? என்ன அவனுக்கு அது எலக்ட்ரிக் கனெக்ஷன் தரணும், அதை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல அதை ப்ளக்இன் பண்ணணும், ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி நிறைய பேர் லைஃப்பில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்கணும் பிளான் பண்ணியிருக்கியா? ஹலோ, பிளான் பண்ணுறதில்ல. ஸோ ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரு. ஸோ இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க கேட்குற அளவுக்கு நாலேஜ் இல்லை, உழைப்பு இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். நிறைய பிரசங்கியார் உங்களுக்கு ஒன்லி ஜெபம் பண்ணுங்க கொடுக்கப்படும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜெபம் பண்ணாலும் கொடுக்கப்படாது. ஜெபம் பண்ணு, ஜெபத்தோடு உன்னை இம்ப்ரூவ் பண்ணு. ஜெபம் பண்ணு, சாப்பாடுக்கே ஆண்டவர் தருவார், கூலி வேலை நிச்சயமாக தருவார். ஹலோ, கூலி வேலை நிச்சயமாக தருவார். உனக்கு சாப்பாடு வேணும் தானம்மா? நீ நர்ஸு படிக்காட்டாலும் உனக்கு வேலை கொடுப்பார், ஏதாவது ஒரு வேலை கொடுப்பார். என்ன, ஆனால் அதே நீ நர்ஸு படித்ததுனாலே உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தார். இதே நீ நர்ஸு படிக்காமல் நான் அந்த ஜிஹெச்சா சிங்கப்பூர் சாங்கி ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் எப்படி கொடுப்பார்? நான் நர்ஸாக தான் நான் வேலை செய்யணும், எனக்கு அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு தான் வேணும் அப்படின்னு கேட்டுன்னா எப்படி தருவார்? தரமாட்டார். வேணா அங்கே அதே பெருக்கிற வேலையை வேணால் தருவார், போ அங்கே போய் பெருக்கு. நிறைய பேர் ஜெபத்தை சரியாக யூஸ் பண்ணலை, நிறைய ஊழியங்கள் சரியாக யூஸ் பண்ணலை. ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்கிறார். நீ ரெடியா? கால் இல்லாதவன் ஷூ கேட்ட மாதிரி இருக்கு. விசுவாசத்தில் கேட்கறது உண்டு. என்ன, எனக்கு நல்ல அழகான ஷூ வேணும்ப்பா. எதுக்கு? காலே இல்லை, உனக்கு எதுக்கு ஷூ? ஆமென். ஸோ தயவு செய்து ஜெபத்தை கேட்கிறவர். இன்னைக்கு என்னென்ன ஜெபம் பண்ணுறீங்களோ பிளான் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே என் தலையில் ஆசீர்வாதத்தை வைங்க. ஆண்டவர் சொல்றார், நீதிமானுடைய தலையில் என்னத்தை வைப்பேன்? ஆசீர்வாதத்தை வைப்பேன். நீ அநீதிமான். நீ யாரு? ஹலோ, அநீதி. உன் தலையில் எப்படி ஆசீர்வாதத்தை வைப்பேன்? ஆண்டவரே நான் வீட்டை கட்டணும். புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுவாள். உனக்கு புத்தியும் இல்லை பக்தியும் இல்லை, நீ எப்படி வீட்டை கட்டுவ? விளங்குதா உங்களுக்கு? விளங்குதாமா?
பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஸோ தயவு செய்து திங்க் பண்ணுங்க. எதை ஒன்று கேட்கறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்க. ஒரு ஜெபத்தை ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கறதுக்கு முன்னாடி நான் இப்படி வாழணும், நான் இப்படி செய்யணும், நான் இப்படிப்பட்ட முயற்சிகளை நான் எடுக்க போகிறேன், கர்த்தாவே இதை ஆசீர்வதியும், இது என்னுடைய ரீச்சில் இருக்குது, நான் இப்படியெல்லாம் பண்ணணும், நான் முன்னுக்கு வரணும், எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, இந்த நாலேஜில் நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறி நான் இப்படி பண்ண போகிறேன். அப்போ தான் ஆண்டவர் உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஜெபத்தை கேட்கிறவர். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னா ஏன் கேட்கல? போய் திங்க் பண்ணு. ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல? ஸோ வேர் ஐ வென்ட் ராங்? என் ஜெபம் கேட்கப்படாததற்கு என்ன காரணம்? நான் தகுதி அடையலையா? இல்லை இன்னும் நான் ஸ்ட்ராங் ஆகலையா? இன்னும் எனக்கு பொறுமை இல்லையா? எனக்கு தாழ்மை இல்லையா? இல்லை எனக்கு இன்னும் விசுவாசம் தான் குறைச்சலா? என்னை பொறுத்த வரைக்கும் விசுவாசன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஆமீன். விசுவாசம் இருக்குது. ஏசாமி விசுவாசிக்கிறா இல்லையாமா? அவரால் முடியுமா முடியாதா? எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. ஆனால் எங்கேயோ தகுதி தான் இல்லை, எங்கேயோ ஏதோ நம்மளை பலப்படுத்தி கொள்ளலை. ஸோ தயவு செய்து இந்த வருஷத்தின் கடைசியில் என் ஜெபம் கேட்கப்படணும். அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு இமயமலையில் ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுங்கன்னு கேட்காது. சரியா? அவர் தான் எல்லாம் கொடுப்பாரு. என்ன கேட்காது. தயவு செய்து பிளான் பண்ணு. உன்னால் என்ன முடியும்? உன்னுடைய அதிலிருந்து அப்படியே படிப்படியாக உயர்த்தப்படுவேன். எல்லாரையும் அப்படிதான். தானியேலுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஞானத்தை கொடுக்கிறார், யோசேப்புக்கு ஞானத்தை கொடுக்கிறார், தாவீதுக்கு தைரியத்தை கொடுக்கிறார், கோலியாத்தை கொடுக்கிறார், அவனை ஜெயிக்கிறான். அடுத்து படிப்படியாய் வளர்ந்து தான் பெருசானான். ஒரே நாளில் ராஜாவாகலை. என்ன அவனுடைய முன்னேற்றம், அவனுடைய விரல்களை அவன் பயிற்றுவித்து கொண்டான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால், ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவன் எவ்வளோ குறிப்பாத்து அடிக்கிறான் பாருங்க. அந்த கவன் சுற்றுறதுல அவன் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். மணி கணக்கில் கவன் சுற்றி இருக்கிறான். அவன் இருந்த இடத்துல அணிலே இல்லை. அத்தனை அணிலும் அடித்து சாப்பிட்ருக்கிறான் தாவீது. என்ன அணில் அடிச்சிருப்பான், பறவை அடிச்சிருப்பான், எல்லாத்தையும் அடித்து அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துருச்சு. என்னால் எதையும் அடிக்க முடியும். என்ன அவனுக்கு கரெக்டாக குறிப்பாத்து பறக்கிறதெல்லாம் அப்படி அடிக்கிறான். ஏன்? he trained himself. அதனால தான் அவனுக்கு 5 குழாங்கள் தேவைப்பட்டுச்சு. கிட்ட போகிறது கூட பயம். கோலியாத்து கிட்ட போக முடியாது, தூரத்துலேருந்து என்ன செய்வோம், அடிச்சுட்டு ஓடிடலாம். ஸோ அவனுக்கு உயிரை பற்றி இன்னொரு பக்கம் என்ன தைரியம்னா, அவன் பெரிய ஆள், அவன் ஓடி வர்றதுக்குள்ளே இவன் ஓடிடுவான், மறைஞ்சிடுவான். தூரத்துலேருந்து அடிப்பான், பட்டா சரி, படாட்டி பரவாயில்ல, நாம் என்ன செய்வோம், தப்பிச்சிடுவோம். ஸோ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 4வது வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். நம்ம எல்லாரும் இந்த வசனத்தில் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டு என்ன செய்தார், அவருடைய பரிசுத்த பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி தேவன் நம்மை சேர்த்து இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆலயத்தில் இருப்பது சந்தோஷம்? நல்ல மனதார அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தான் நம்முடைய ஆலயத்துக்கு கூட்டு வர்றார். ஆண்டவர் தான் கூட்டு வர்றார். ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு வரதான் நிறைய பிரச்சனை வரும். பிசாசு பிடிச்சி இழுப்போம், போராட்டங்கள் இழுக்கும், பலவிதமான உலக கவலைகள் இழுக்கும். சரீரம் சொல்லும் படுத்து தூங்கு, அங்கே போனாலும் படுத்து தான் தூங்க போகிறேன், உட்காந்து தூங்க போகிறேன். எங்கே அந்த பிரசங்கத்தை பாஸ்ட் ஏதாவது பண்ணுவார், நம்ம அங்கே போனாலும் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் உட்காந்து இந்த தூணு பின்னாடி அங்கே எங்கேயோ உட்காந்து என்ன செய்வோம், நிம்மதியாக கண்ணை மூடிட்டுருக்கோம். அதுக்கு வீட்லேயாவது படுத்து தூங்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்படி தேவன் தெரிந்து கொண்டு தமது வீட்டின் நன்மையினால் ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. ஒரு காரியம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா தேவன் இந்த ஆலயத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு வாரமும் அவர் கட்டளை எடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸில் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், நாம் வயிதை கட்டி நமக்கு தந்த காணிக்கையை கொண்டு போய் அன்னைக்கு அந்த மீட்டிங்க்கு வந்த எல்லாருக்கும் நம்ம என்ன செய்தோம், உதவி செய்தோம். யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோம், ஒரு காணிக்கையை கொடுத்தோம். வராதவங்களுக்கு அது கிடைக்காது. என்ன
அன்னைக்கு அந்த ஆசீர்வாதம். அதை போல தான் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு ஆராதனையிலும் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க அந்த நாளுடைய நன்மையை பெற்றுக்கொள்வாங்க. நீங்கள் தொடர்ந்து வர வர தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படுவீர்கள், ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஸோ இந்த நாள் வரை தேவனுடைய ஆலயத்தில் வந்ததினால் நம்முடைய மனம் மாறி இருக்கும், நம்முடைய மைண்டு மாறி இருக்கும், நம்முடைய ஆட்டிடியூட் மாறி இருக்கும், நம்முடைய கேரக்டர் மாறி இருக்கும். ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். அதையெல்லாம் தயவு செய்து நினைத்து, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் என்னை திருப்தியாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்கள் ஆலயத்தில் என்னை திருப்தியாக்கினீரே, உங்கள் ஆலயத்தில் என்னை போஷித்தீரே, எனக்கு சில டைரக்ஷன்ஸை கொடுத்தீரே, ஆலயத்தில் வந்த என்ன செய்யணும்னே தெரியல, எனக்கு வேத வசனத்தின் மூலமாய் எனக்கு கிளியரா என்னோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 8வது வசனம். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் களி கூற பண்ணுகிறீர். ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? காலையும் மாலையும் களி கூற பண்ணுகிறார். காலையும் மாலையும் தேவ பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் களி கூற பண்ணுவார். இந்த களி கூறுதலை நாமளே திரும்ப தேடணும். நாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சதுன்னு சொல்லி சோர்ந்து உட்காரக்கூடாது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க, ஒன்ஸ் நீ சோர்ந்தது தான், ஒன்ஸ் நீ உட்கார்ந்தது தான். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மைண்டில் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அவ்வளவுதான், முடியாது. நாம் நம்ம மனதில் தேவன் மேல் விசுவாசம் வைத்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை களி கூற பண்ணும். நமக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன். இருக்கீங்களா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் தைரியமாக இருக்கணும், களி கூறணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு பாடல்களை கொடுத்திருக்கிறார். நல்ல பாடல்களை பாடி, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற பாடல்களை பாடி தேவ சமூகத்தில் களி கூறணும். நிறைய தேவ பிள்ளைகள் களி கூறுவதில்லை. கர்த்தரை நம்பணும். எனக்கு ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார், ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கிறார், என்னை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை நினைச்சு, அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய முகத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து, நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம மனதிலே களி கூறுதலை கொண்டு வரணும். துக்கத்தோடு கூட ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய முடியாது. தோல்வியின் மனப்பான்மையோடு வாழ்க்கையில முன்னேற முடியாது. நமக்கு என்னதான் நமக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாம ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது ஒரு சிங்கத்தை போல தான் நிற்கணும். ஆமீன். நம்முடைய தோல்விகள், நம்முடைய பலவீனங்கள், நமக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள், இதெல்லாம் நினைச்சிட்டு நிற்கக்கூடாது. கர்த்தருக்குள் நாங்கள் களி கூறுகிறோம். ஆமீன். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம் அவர். எனக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில், எல்லார் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்ல முடியாது. யாருக்கு வேலையில் பிரச்சனை, யாருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, யாருக்கு என்ன பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை தெரியாது. ஆனால் களி கூறு, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமேன். அல்லேலூயா. துக்கப்பட்டினா உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் துக்கத்தோடு போறாங்க. எம்மா ஒரு சிஷாவில் எதுக்கு ஐயா துக்கமா போற? உயிர் தெழுந்ததை நம்ப முடியல உனக்கு. இப்போ நமக்கு இயேசு சாமி உயிரோடு இருக்கிற நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஸோ துக்கப்படாதே. இந்த உலகத்தில் துக்கத்தோடு நம்ம எதையுமே செய்ய முடியாது. கண்ணீரோடு கூட எதையுமே செய்ய முடியாது. கவலையோடு கூட எதையுமே செய்ய முடியாது. ஒரு நேரம் அழுதுட்டு ஆண்டர்கிட்ட, சுவாமி என் துக்கத்தை உடைய பாதத்தில் கொட்டிட்டேன், இனிமே நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கணும். ஆமீன். அதே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் சிலர் மரித்து போன அம்மாவை அப்பாவை நினச்சி வருஷ கணக்கில் அழுவாங்க. அதெல்லாம் தப்பு. 30 நாள் தான் பைபிளே சொல்லுதுன்னு. 30 நாள் நீ அழுதா போதும். இப்போ அவங்க உயிரோடு இருக்கிறாங்கல்ல, இப்போ நல்லா அழுது காப்பாத்து. பிரைஸ் தி லார்ட். இப்போ உயிரோடு இருக்கிற ஆளை நல்லா காப்பாத்து. போனால் அடுத்த நிமிஷமே மறந்துடு. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அவங்கள. எங்கள் அம்மான்னு சொல்கிறோம் அத்தனை பேரை நான் நம்பவே மாட்டேன். இவன் உயிரோடு இருக்கும்போது சரியாக கவனிக்கல. ஹலோ, ஆண்டவர் நம்மை களி கூற பண்ணுகிறார். ஸோ எல்லாமே ஒரு அளவோடு வச்சுட்டு எப்பவுமே சந்தோஷமாக இருக்க பாருங்க.
எப்பவுமே சந்தோஷமா இருக்கு. புருஷன் இந்த பக்கம் ஒரு அடி அடிச்சு, இந்த பக்கம் ஒரு அடி அடிச்சு, அந்த வழியில் அங்கே போய் அழுது, அதுக்கப்புறம் ஆண்டவரை துதிச்சுட்டு போயிட்டே இரு. என்னதான் நடந்தால் நடக்கட்டும், அப்படி போடான்னு போயிட்டே இரு, அவ்வளவுதான். சரியா? ஸோ அந்த அந்த துக்கத்திலிருந்து வெளியே வா. பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னா மனசுல சந்தோஷம் தேவை, மனசுல ஒரு களி கூறுதல் தேவை, மனசுல ஒரு நிம்மதி தேவை. எது இல்லையோ அதுக்காக துக்கப்படாம, எது இருக்கோ அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். பைபிள் ஒரு வசனம் இருக்குன்னா, செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் வாசி நல்லது. சிங்கம் செத்துருச்சு, அது செத்தா பரவாயில்ல. ஒரு குட்டி நாய் வாலாட்டிட்டு இருக்கு, அதை தூக்கி கொஞ்சு போதும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சந்தோஷமா இருங்க. சங்கீதம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆண்டவருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன? தேவரீர் பூமி என்ன செய்கிறீரா? விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆண்டவர் உனக்கு தானியத்தை விளைவிப்பதற்கு உதவி செய்வார், உன்னை செழிப்பாக்குவார். ஆனால் தானியம் விளைவதற்கு நீ தான் என்ன செய்யணும்? முயற்சிகளை எடுக்கணும். நீ தான் நிலத்தை பண்படுத்தணும், நீ தான் நல்ல விதையை போடணும், நீ தான் அதற்கு சரியான நேரத்தில் நீர் பாய்ச்சணும், நீங்கள் தான் என்ன செய்யணும்? அதை நல்ல வேலி அடைத்து இரவும் பகலும் அதை பிரயாசப்படும் பொழுது செழிப்பு வரும். அதான் வேதம் சொல்லுகிறது, சகல பிரயாசத்திற்கும் பலனுண்டு. யாரெல்லாம் ஆசீர்வாதமாக மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிரயாசப்படணும், கஷ்டப்படணும். சிலர் கற்பனை உலகத்திலே வாழ்ந்துருவாங்க. நேற்று கூட ஒரு தம்பி என்னை பார்க்க வந்தார். அவரை பார்த்த உடனே எனக்கு மனசில் ரொம்ப கோபமாக வந்துச்சு. எனக்கு அப்படி வரும் சில நேரத்தில். சிலரை பார்த்தாலே மனசில் ஒரு மாதிரி கோபம் வரும். ஏன்னா சோம்பேறி. என்ன? சோம்பேறி. சம்பளம் ரொம்ப குறைவான சம்பளம், வாழ்க்கையில் முன்னேற இஷ்டமே இல்லை. நான் அதை பண்ணிவிடுவேன், நான் இதை பண்ணிவிடுவேன், நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு நல்லா தோணுது, அது எதுவுமே விளங்காது. நல்லா தோணுது. நான் சொன்னேன், எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலையை தேடி சம்பாதிச்சு உன் மனைவி பிள்ளையை காப்பாற்றுற வழியை பார். சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு பிஸ்னஸ், எனக்கு அப்படி பிஸ்னஸ், அவங்க பிஸ்னஸ் தராங்க, இவங்க பிஸ்னஸ் தராங்க, நீ உருப்பட மாட்டேன். என்ன? எனக்கு அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரியும். உட்காந்துட்டு அப்படியே வேலை செய்யாமல் என்னது சாப்பிடணும், கஷ்டப்படாமல் அப்படியே பெரிய பணக்காரன் ஆகிடணும். என்ன? கஷ்டமே படக்கூடாது, அப்படியே அவர் மெர்சிடிஸ் பென்ஸில் வரணும். அந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் வழக்கையில் அடிக்கணும். சரியா? கஷ்டப்பட மாட்டான், அப்படியே கற்பனை உலகம். எனக்கு அப்படியே அது நடக்க போகிறது, இது நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், கர்த்தர் என்னை ஒன்றும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஒரு மனுஷன் செழிப்பாய் மாறணும்னா பிரயாசப்படணும், கஷ்டப்படணும். அவனை அந்த தம்பியை பார்த்து சொன்னான், வீட்டுக்கு போகாதன்னு. வீட்டுக்கு எதுக்கு போகிற? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவேன்னு கேட்டேன். பாஸ்டர் நான் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகாத. நீ 6 மணிக்கு மாவனே போ, 11 மணிக்கு வீட்டுக்கு வா போதும். எதுக்கு வீட்டுக்கு 6 மணிக்கு போய் உட்காந்து? சம்பாதிக்க உனக்கு அது தைரியம் இல்லை, சம்பாதிக்க உனக்கு என்ன சொல்கிறது, உனக்கு விருப்பம் இல்லை. வீட்டில் உட்காந்துட்டு கால் ஆட்டிட்டு டிவி பார்த்து சம்பாதி, அதுக்கப்புறம் டிவி பார். இங்கே யாராவது அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒளை முதல் மனிதனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் வேர்வை என்ன செய்யணும்? நிலத்தில் விழணும். எங்கே சில ஆட்கள், பாஸ்டர் எனக்கு இந்த வேலை கடினமாக இருக்கிறது, இன்னும் கடினமாகும். கடினமாக இருக்கு. ஹலோ, செழிப்பு வரணும் அப்படின்னா கஷ்டப்படணும். கிங் ஆஃப் க்ளோரியில் இருக்கிறவங்க கஷ்டப்படணும். நைட்டு 10 மணியோ 9 மணியோ வீட்டுக்கு வந்தால் போதும். வாரத்தில் ஒரு நாள் ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணு. என்ன? எல்லா நாளும் நான் ஃபேமிலியோட இருப்பேன், நான் டெய்லி வாக்கிங் போகணும், டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நீ ஒரு நாளும் முன்னுக்கு வர மாட்டேன். உனக்கு அப்படி ஒருவேளை ஒரு நல்ல ஒரு வேலையை ஆர்டர் கொடுத்துருந்தா பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இன்னும் டைம் ஆகிடுச்சு, இன்னும் வரலையா வீட்டுக்குன்னு சொல்லி 5:30 மணிலேருந்து அவனை நீ தொண்ண பேசி அவனை நச்சரித்த மகளை அவன் வீட்லேயே உட்காந்துருவான்.
அதுக்கப்புறம் நிச்சயம் எங்கே வேலைக்கு போக மாட்டீங்களா? வீட்டில் வர விடாத அவனை. ஹலோ, இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தேவன் அதனால் மிகவும் செழிப்பாக்குகிறார். இப்படி நீர் அவர் திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தானியம் விளையணும்னா சும்மா விளையுமா? முள்ளும் அந்த பூண்டுகளும் சும்மா விளையும், முச்செடிகள் சும்மா விளையும், தானியம் சும்மா விளையாது. நம்ம சர்ச்சில் சோம்பேறின்னு யாரும் இருக்கக்கூடாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒன்று நீ மாறி இல்லாட்ட சர்ச்சை மாற்றிக்கோ. ஆமாம், நீ இங்கே இருந்து இந்த சர்ச்சைக்கு எடுத்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒன்று நீ மாறிடணும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப், உன் வீட்டில் அப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் தங்கணும் அப்படின்னா அந்த வீடு கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா ஆண்டவரே சொல்கிற, நீ யுத்தத்துக்கு போகும்போது உன் பாளையத்தை சுத்தப்படுத்துன்றார். யுத்தத்துக்கு போகும்போது என்னத்தை சுத்தப்படுத்தான்? பாளையத்தை. அப்போ வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்? ஆமென். வீட்டில் அழுக்க போட்டுட்டு வாருமையா அப்படின்னா ஆண்டவர் வரமாட்டார். அழுக்கு துணிக்கு நடுவில் வாருமையா. இங்கே குழந்தைங்களுடைய அந்த பேம்பஸ், அந்த பக்கம் அந்த துணி இந்த துணி, அதை அப்படி ஒதுக்கிட்டு சுவாமி தேவ பிரசன்னமே ஏமாத்துக்க. உன் வீட்டுக்கு ஆண்டவர் நுழைய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டுக்கு போனேன். ஏதோ கிறிஸ்மஸ் நேரம் தான். இப்போ நான் போகிறதில்ல, அந்த காட்சியில் இப்போ நான் காண்றதில்லை. கேரள் ரவுண்டு தான் போனேன். அந்த வீட்டுக்கு போனால் அந்த அம்மா பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் ரூமுக்கும் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னுச்சு. ரூமை திறந்தா 4-5 பேம்பஸ் அந்த இது குழந்தைங்களுக்கு. ஏதாவது ஒன்று இருந்தால் ஒத்துக்கலாம், 4-5 அது எத்தனை நாளாக இருக்கோ தெரியல. அவ்வளோ ஒரு நாற்றம். அந்த ரூமுக்குள்ளே எப்படி போகிறது? அங்கே நான் எப்படி தேவ பிரசனத்தை கூப்பிடுறது? என் பிரசனமே அங்கே இருக்க முடியாமண்ணா. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ஆண்டவர் செழிப்பை கொடுக்கிறவர். கஷ்டப்படு, உன் கை வேலை செய்யட்டும். ஒரு வேலைக்கு 2 வேலை செய். கண்டுபிடி எங்கே வேலை கிடைக்கும், என்ன செய்யலாம், முயற்சி எடு. ஆமென். விளங்குதாமா? புது வருஷத்தில் நீ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? இதை செய்தால் தான் ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் இது மாதிரி 10 வருஷம் நீ பார்த்தாலும் இப்படி தான் இருப்ப. ஆமென். இருக்கீங்களா? கஷ்டப்படணும், ஓடணும், வேலை செய்யணும், எஜமான் கண்ணில் தயவு பெறணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவி வேணும். உழைக்கணும். உழைப்ப ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அவன் தான் மனுஷன். ஆமென். அவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உழைக்கணும். உழைக்கிறத குறித்து ஒரு நாளும் தவறாக எடைப்படாதீங்க. எனக்கு ரெஸ்ட், உனக்கு ரெஸ்டெல்லாம் தேவையில்லை. நான் எங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் விட்டமின்ஸ் கொடுங்கன்னு. நீ எத்தியோப்பியாவில் இருந்தால் கொடுக்கலாம், சிங்கப்பூரில் நல்லா சாப்பிட்றப்போ இதுக்கு மேலே எதுவும் வேணான்ட்டார். நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற, நல்ல 3 வேளை சாப்பிட்ற, உனக்கு என்னத்துக்கு விட்டமின்? நீ நல்லா இருக்கிற போன்னு. சார் வெயிட் வேறு குறையுது, இந்த வெயிட்டு இன்னும் கொஞ்சம் 2 கிலோ குறைஞ்சா நல்லதுன்றார். அந்த மனுஷனை பார்த்தா எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. நானே எலும்பு தோலமாக இருக்கிறேன்னு பார்க்குறவங்களாம், பாஸ்டர் மெலிஞ்சிட்டிங்கன்னா இப்போ என்ன வெயிட்டு 70யா, பெட்டர் 65 வாங்கன்றான். என்ன பண்ண? அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உழைங்க. ஆண்டவர் செழிப்பை தருகிறவர். உழைப்புக்கும் செழிப்புக்கும் கனெக்ஷன் இருக்குது பிரதர். உழைப்புக்கும் செழிப்புக்கும் சொல்லுங்க, உழைப்புக்கும் செழிப்புக்கும் கனெக்ஷன் இருக்கு. அந்த உழைப்பில் ஞானம் இருந்தால் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உழைப்பில் ஞானம், அந்த சமயோக புத்தி, நல்ல பேச்சு திறமை, இதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சில வெறும் மாடு மாதிரி உழைப்பான், ஞானமே இருக்காது. ஸோ அவனுடைய உயர்வு குறைவாக இருக்கும். ஞானமாக இருக்கணும், மாடு மாதிரி உழைக்கணும், நல்லா பேச தெரியணும், நல்ல அனுபவம் உள்ள ஆட்களோடு கூட கலந்து கொள்ளணும், ஞானிகளோடு பேசணும், நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தணும். ஆண்டவர் செழிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. கடைசியாய் 11வது வசனம், நன்மையினால் முடிசூட்டுகிறீர், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. ஸோ நம்ம இப்படி செபித்து இப்படி நம்ம மாற்றிக்கொண்டால் வருஷத்தை ஆண்டு எப்படி தான் முடிசூட்டுவார்? நன்மையினால் முடிசூட்டுவார். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையாக இருந்தது, வருகிற புது வருஷமும் ஆண்டு எப்படி தான் உங்களுக்கு செய்ய போகிறாரு? நன்மையினால் முடிசூட்டுவார். இதுதான் பிரதர் வழி, வேற வழி இல்லை. ஆமென். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய வருஷம் இதுவரைக்கும் நீர் எனக்கு நன்மை செய்தீர், வருகிற புதிய வருஷமும் எனக்கு மிகுந்த நன்மையா இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு மாறுங்க, அர்ப்பணியுங்க. மாறாம அர்ப்பணிக்காம எந்த ஒரு ஆசீர்வாதம் வரப்போறதே இல்லை. ஆண்டவரே என் ரட்சிப்பின் தேவனே, நீர் கொடுத்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீர் கொடுத்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். நல்ல விடுதலையோடு நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் கொடுத்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நம்முடைய மீறுதலெல்லாம் நிவர்த்தி ஆக்கி இருக்கிறார். ஆண்டவரே என் அக்கிரமங்கள் என் பாவங்கள் எல்லாம் நீர் மன்னித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்கள் மட்டுமல்ல, என் குடும்பத்தாரின் பாவத்தை மன்னியும். ஆண்டவரே இந்த சபையில் நாங்கள் செய்த பாவத்தை அக்கிரமத்தை மன்னியும். எங்கள் பலவீனத்தில், எங்கள் குறைவினால், எங்கள் ஞான குறைவினால், ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய எமோஷனில், ஆண்டவரே நாங்கள் செய்த குற்றங்கள் பாவங்களை ஏசப்பா மன்னியும் சொல்லுவோம். ஏசப்பா மன்னியும். ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஜெபங்களை தேவன் கேட்டார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆண்டவர் நமக்கு வேலையை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார், உணவும் உடுக்க உடையும் கொடுத்தார், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், படிப்பை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார், நல்ல அபிஷேகத்தை கொடுத்தார். நன்றி சொல்லுவோம். ஜெபத்தை கேட்கிறவர் இன்னும் ஞானமாய் நடந்து நாம கேட்கிற ஜபத்துக்கு ஏற்றபடி நம்மை நாம உருவாக்கி கொண்டால் இன்னும் பெரிய அற்புதங்கள் நடக்கும். நீ பெரிய காரியத்தை கேள், அதற்காக உன்னை உருவாக்கிக்கொள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னை நன்மையினால் திருப்தியாக்குவார். ஆமேன். அல்லேலூயா. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். எல்லாரும் சொல்லுவோம், உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய நன்மையினால் திருப்தியானோம். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். சத்தமா சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாகுகிறோம். எங்களை களிகூர பண்ணுகிறீர். துக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சில நேரம் நெருக்கங்கள் வரலாம், ஆனால் கர்த்தருக்குள் களி கூர்ந்து இருங்க. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நாம மரித்தவர்களை ஆராதிக்கல, உயிரோடு ஜீவனோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்க. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், உயிரோடு இருக்கிறவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர். நாங்க ஏன் கவலைப்படணும்? நாங்க ஏன் கலங்கணும்? நாங்க ஏன் குழம்பி நிற்கணும்? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. உன் துக்க நாட்களை சீக்கிரம் முடிவடைய பண்ணுவார். உன் கண்ணீரை தேவன் திருத்திலே வைத்திருக்கிறார். உன் நிந்தனை நாட்கள் முடிவடையும். களி கூர்ந்து தேவனை துதி. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆண்டை பார்க்கலாம், வருகிற ஆண்டிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல சந்தோஷமாய் மகிழ்ந்து தேவனை துதியுங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் செழிப்பை தருகிற தெய்வம். நம்முடைய ஆண்டவர் குறைவை தருகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் வறட்சியை தருகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் கனியை கெடுக்கிறவர் அல்ல. கனி கொடுக்கும்படி அந்த கொடியை அவர் சுத்திகரிக்கிறவர். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனி கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கிறவர். உழை 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 மகனே உழை. போராடு, படி, நல்ல முயற்சி எடு, நல்ல ஞானமாய் நட, ஞானமாய் பேசு, ஓடு. ஹல்லேலூயா. நடந்தது போதும், ஓடு ஓடு ஓடு. எலியா நடந்து போய் இருக்கலாம், ஓடினான், ரதத்திற்கு முன்பாய் ஓடினான். இதோ கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்கட்டும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நான் உழைப்பேன், சோம்பலின் ஆவி என்னை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே தகப்பனே, எந்த ஒரு தடையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். தடைகளை உடைக்க தான் நாம பிறந்திருக்கிறோம். தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாய் போகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும் என்று சொன்னவர் உனக்கு முன்பாய் போகிறார். ஒரு பெரிய செழிப்பை இந்த ஆலயத்தில் தேவன் கொடுக்கணும். நாம் அநேக ஆலயங்களை கட்டணும். கிங் ஆஃப் க்ளோரி மட்டுமல்ல, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த சிங்கப்பூரில் நம்முடைய தமிழ் சபைகளுக்கு யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். இந்த ஒரு சபை மட்டும் வாழ்ந்திருந்தால் போதாது, எல்லா சபைகளும் வாழும்படி நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதியும், செழிப்பை நீர் கொடும். ஆண்டவரே நாங்கள் இந்த சபைக்கு கொடுக்கிற காணிக்கைகள் பள்ளிகை பெருக
பெருகட்டும் என்று சொல்லி ஜெபியுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு கொடுங்க. அப்பொழுது உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் உங்களுக்கு நிறைவானதை கொடுக்க போகிறார். இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்கள் மேல் 100 மடங்காய் திரும்பும், 1000 மடங்காய் திரும்பும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற செழிப்பை கொடுங்க ஆண்டவரே. ஓ காட், உன்னை நன்மையினால் அவர் முடிசூட்ட போகிறார். இந்த வருஷம் நன்மையினால் முடிசூட்ட பட போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, என் தேவன் எனக்கு நன்மையினால் முடிசூட்டுவார், நன்மையினால் முடிசூட்டுவார். பாதையை நெய்யாய் பழிய பண்ணுவார், உன் வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார், நன்மையினால் முடிசூட்டுவார். ராஜா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கலங்காதீங்க, நம்ம ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் மறைக்கவே மாட்டார். நம்ம ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். களி கூற போறீங்க பாருங்க. 2017 அபூர்வமான காரியங்கள், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் அப்படிதான் எனக்கு செய்கிறார். தூத்துக்குடி திருநெல்வேலியில் தேவன் செய்த காரியங்கள் அற்புதம். ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணேன். அந்த அம்மாவனுடைய சரீரம் முழுவதிலும் வேதனை. அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு, அந்த அம்மாவுக்கே தெரியல, தன்னுடைய மகன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. மகன் கேட்டிருக்கேன், என்னம்மா நீ ரொம்ப நல்லா இருக்கிய, என்னாச்சு உனக்கு? அந்த அம்மா அப்போ தான் யோசித்து, பாஸ்டர் வின்சென்ட் வந்து ஜெபம் பண்ணார், அப்போத்துலேருந்து அந்த பேக் பெயின் எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். கிரகிக்க கூடாத கூட்டங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். தேவநாமம் மகிமைப்பட்டது. உனக்கு ஆண்டவர் செய்ய போறார், உனக்கு ஆண்டவர் செய்ய போறார். சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் தானே. அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளின் செய்தி அவருடைய தலையில முத்தரிக்கிறேன். யார் யார் மாறணும் அவர்கள் மாறட்டும். முதலாவது இந்த சபையில் இருக்கிறவங்க நல்லவர்களும் அன்புள்ளவர்களும் தாழ்மை உள்ளவர்களுமாய் மாறட்டும், கடினமாய் உழைக்கிறவர்களாய் மாறட்டும், ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாறட்டும், தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.